எக்ஸாம்பிள் 3.64 பார்க்கலாம். இப்போ இஃப் ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் 4A மைனஸ் 3B இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவோட ஆர்டர் செக் பண்ணணும். ஏவோட ஆர்டர் என்னென்ன 3x3, பியோட ஆர்டர் என்ன 3x3. அப்போ நம்ம மல்டிப்ளேவும் சப்போ பண்ண முடியும். இப்போ 4A ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 4ஓட ஏன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 into 5 20, 4 into 4 16, 4 into 2 minus 8, 4 by 2 na 2, 12 by 4, 4 root 2, 4, 36, 16. அதே மாதிரி 3B பண்ண போகிறோம். 3யோட Bன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிடலாமா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக 3யோட மல்டிப்ளை பண்ணணும். 21, 12 minus 9, 3 by 4, 21 by 2, 9, 15 minus 18, 27. அப்போ 4Aவும் கண்டுபிடிச்சாச்சு, 3Bயும் கண்டுபிடிச்சாச்சு. A மைனஸ் 3B ரெண்டு மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் எலமெண்ட் 20, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 21 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 20 + 21. இதே மாதிரி எல்லா டேர்ம்ஸையுமே எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுனா இப்படி கிடைக்குமா? அப்போ ரெண்டு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுறோமா? 20 + 21 41. 16 மைனஸ் பண்ணணும். அடுத்து மைனஸ் ப்ளஸ்னால் மைனஸ் பண்ணணும், பெரிய நம்பர் சைன் போடணும். இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 4 8, 8 minus 3 5/4. அதே மாதிரியே தான் எல்லா டேர்மையுமே பண்ணி எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 3.66 பார்க்கலாம். ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு சப்டிவிஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 3A + 2B - Cன்னு ஒரு சப்டிவிஷன், செகண்டு 1/2A - 3/2 into B. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். 3A 2B அடுத்து C. அப்போ 3Aனா 3யோட ஏன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 into 1 3, 3 into 8 24, 3 into 3 9. இதே மாதிரியே ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம 3யோட மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 2B, 2 Bன்ற மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 into 8 16, 2 into 6 -6 இருக்குது, அப்போ -12 கிடைக்கும். 2 into 4 8. அப்போ அடுத்து அதே மாதிரியே ஒன்றா மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரோம். இப்படி மல்டிப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு 3A கண்டுபிடிச்சாச்சு, 2B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம். 3A + 2B - C. 3யோட வேல்யூ எடுத்தாச்சு, எழுதியாச்சு. அடுத்து 2B, அடுத்து -C. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் டேர்ம் 3 + 16 - 5, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து அதே மாதிரி 24 -12 -3. இதே மாதிரி எழுதி ஒவ்வொன்றா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 3 + 16 9 - 5 14. அதே மாதிரி 24 -12 12, 12 - 3 9, 9 - 8 1. இதே மாதிரியே மைனஸ் பண்ணி இந்த சம்க்குரிய ஆன்சர்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். 1/2A - 3/2 into B. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றிலையும் ÷ 2 போடாமல் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கான்? 1/2 காமனாக இருக்குது, அதனால் 1/2 ஹோல் பிராக்கெட் A - 3Bன்னு எழுதியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3B கண்டுபிடிச்சிருக்கலாமா? 3யோட Bன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கேன். அப்போ 1/2A - 3B, 1/2 காமனாக இருக்குது, ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, Bன்ற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு A - 3Bன்றதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ 1 - 24, 8 + 18, 3 + 12. இதே மாதிரி ஒவ்வொரு இதாக எழுதி சிம்பிளிஃபை பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -23, 26, 15, -3, -28, 9, 8,
4 மைனஸ் 9 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ 1/2 உள்ளக்க மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு டேர்மோட 1/2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -23 டிவைடட் பை 2, 26/2, 15/2, -3/2, 28/2, 9/2 இப்படி கிடைக்கும். எது எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் இதுதான் கிடைக்கும் நம்மளுக்கு.